உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இலங்கையை வர்ணித்து கவிதை எழுதுவார். இலங்கையை வர்ணித்து கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும், கரை மணலில் நண்டு ஏதேதோ இருக்கும், குடை போலும் பனை மரம் பார்ப்போரை மயக்கும், கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும், கோணமா மலை மீதில் அலைமோதி பாயும், கூட்டமா இளமான்கள் கடலோரம் மேயும், தேனிலா காலத்தில் கடலில் பொன் பூக்கும், தீந்தமிழ் மரவங்கை எழுதுகோல் தூக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும். விழிகளில் வன்னிமண் அழகள்ளி சொல்லியும், வேறில்லா செடியை போல் மயில் ஆடி தெரியும். ஒரு அழகியல் கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு ஏற்ற வார்த்தை. அதே காசி ஆனந்தன் கோபமா எழுதுவார் போர்க்களத்தை பத்தி. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. இந்த போர்க்களத்தில் போரில் ஈடுபடாத உணர்வில்லாத தமிழர்களை பார்த்து காசி ஆனந்தன் பாடுறாரு. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டிற்கே தோரணமாகிறது வாழை. அந்த ஓமை பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை. நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் ஒத்தி நின்றாய். கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் ஒத்தி நின்றாய். அவன் சாப்பிட்டு நெஞ்சி எரிந்ததை அந்தோனி சாக்கடை நாய் போல தின்றாய். தீயவன் தலையை திருக மறந்தாய். உன் தேசத்தை பாரடா நெருப்பு. 1000 பெருமை படைத்த உன் அன்னைவன் அழிய நீ அல்லவா பொறுப்பு. இந்த கவிதை எந்த காலத்துக்கும் பொருந்தும். அதான் கவிதையினுடைய பலம், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அதே காசி ஆனந்தன் நகைச்சுவையாக எழுதுவார், கிண்டலாக எழுதுவார். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சா என்று சொல்வதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா, உறவை லவ் என்றாய் உறவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இனிப்பை ஸ்வீட் என்ற இரவை நைட் என்றாய் விடியாது வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டுல பெண்ணின் தலையில் ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா. அதற்கான வார்த்தைகள் அதுதான் ஒரு கவிதை என்பது, ஒரு கவிஞர் என்பவன் எப்படி கையாள வேண்டும் அப்படியெல்லாம் கையாண்டதால் தான் என்னுடைய மொழியை இன்று நாம் செம்மொழி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவிதை அவ்வளவு ரசனை மிக்கது, அதை மறந்துவிடக் கூடாது.